ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட். இன்னைக்கு இந்த வீடியோல நான் எந்த விஷயத்தை பத்தி பேச போறேன் அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோட தம்ப்நெயில கிளிக் பண்ணி பார்த்துட்டு உள்ள வந்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு சர்ச்சையான நெகட்டிவிட்டியான விஷயத்தை இந்த ஆள் எடுத்து பேச போறான்ப்பா, எப்ப பாரு இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. ஆனா எப்பவுமே என் வீடியோல நான் நெகட்டிவிட்டியா பேசினாலும் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. நம்ம நண்பர்களுக்கு ஒரு புரிதல் வரணும் அப்படின்ற காரணத்தினால தான் நான் பேசுறேன். அதனால அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என் வீடியோவை நீங்க கண்டினியூஸா ரிப்பீட்டடா பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்க நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. அதே பாணியில தான் இந்த வீடியோ பத்தியும் நான் சொல்ல போறேன். ஐ மீன் இந்த வீடியோல சில விஷயங்களை நான் சொல்ல போறேன். என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகைகளை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காதலித்து சீட் பண்ண நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் யாருன்றதையும் தாண்டி ஒரு பெரிய லெவல் மோசடியே நடந்திருக்கு. பெரிய லெவல் சிபிஐ ரேஞ்சுக்கு மோசடியே நடந்திருக்குப்பா இந்த லவ் அப்படின்ற ஒரு பேர்ல. அதெல்லாம் என்ன மேட்டர் அப்படின்றத பத்தி புதுவிதமா பேச போறேன். இந்த நியூஸ் எல்லாம் நீங்க அங்கங்க பிச்சு பிச்சு கேள்விப்பட்டிருக்கலாம். அது எல்லாத்தையும் மொத்தமா சேகரிச்சு ஒரு பெரிய கதையா சொல்ல போறேன். அதனால இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு ஸ்டெப், ஏதாவது ஒரு லவ்வோ இல்ல யாராவது உங்களோட நண்பர்கள் நண்பிகள் ஒரு லவ்ல போய் சிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் லவ்க்குள்ள சிக்க போறதா இருந்தா நீங்க கொஞ்சம் உஷாராயிக்கலாம். அந்த உஷார்படுத்துறதுக்கான வீடியோவை கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனால இதை சினிமாவோட தொடர்பு படுத்தி உங்ககிட்ட சொல்ல போற நண்பர்களே, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், எந்த நடிகைகளை எந்த நடிகர்கள் ஸ்கேம் பண்ணி லவ் பண்ணி ஏமாத்தினாங்க, எந்த நடிகைகள் எந்த நடிகர்களை யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி ரெண்டு பக்கமும் பேச போறேன். இப்ப வாங்க நேரம் கடத்தாம வீடியோல போவோம். இப்ப இந்த வீடியோல முதல்ல சொல்ல போற அந்த காதல் தோல்வி மற்றும் காதல் சீட்டிங் யார் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஃபேமஸ் யூடியூபரான விஷான் அப்படின்றவரை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். இவரை வந்து எல்லாரும் தமிழ் விஷான் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்ல பெரிய பெரிய பிரபலங்களை பேட்டி எடுத்து இவரு ஒரு சர்ச்சையாகி அப்புறம் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருங்க. அதனால இவர் வந்து ஒரு ஃபேமஸான யூடியூபர் அப்படின்ற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். இவர் வந்து என்ன தெரியுங்களா பண்ணாரு, ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்தி ஏகப்பட்ட அமௌண்ட்டுகளை சுருட்டிக்கிட்டு இந்த பொண்ணை ஏமாத்தினாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு வெளில வந்து இவரை போட்டு கொடுத்துருச்சு. அது என்ன கதை அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். அதாவது இவர் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு, அவங்களோட பேரெல்லாம் சொல்ல வேணாம், அவங்களோட செக்யூரிட்டி ரீசனுக்காக. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவர் மேல ஒரு பெரிய லெவல்ல விழுந்துருச்சான். இவர் தான்ப்பா ஹீரோ, தமிழ் சினிமால ஹீரோவே கிடையாது, இவர் தான் யூடியூபுக்கே ஹீரோ அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமா வந்து நம்பி இருக்குது. அது மட்டும் இல்லாம இவர் அந்த பொண்ணு கிட்ட பேசும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு, நான் முரட்டு சிங்கிள், அப்பட்டமான சிங்கிள், என்ன நீ நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேசி பேசி கறந்து உஷார் பண்ணி கிட்டத்தட்ட இந்த பொண்ணு கிட்ட இருந்து ஒரு 45,000 ரூபாய் ஒருத்தான கிஃப்ட் வாங்கியிருக்காரு. அப்பப்ப தேவைப்படும் போதெல்லாம் காசு. இந்த மாதிரி மனுஷன் அந்த பொண்ணோட காசுல பயங்கரமா வாழ்ந்துருக்காரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்ன தெரிய வந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனை பார்த்தா டவுட்டா இருக்குது, கண்டிப்பா இவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் அப்படின்ற பேச்சுவார்த்தை எடுக்கும் போது இவரு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. என்ன குண்டுன்னு பார்த்தா, எனக்கு கல்யாணம் ஆயிருக்குது ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சுமா அப்படின்ற மாதிரி ஒரு கதையை விட்டுருக்காரு. அதுக்கப்புறமா போதான் தெரிஞ்சுதான் இவருக்கு கல்யாணம் ஆகி பசங்களே இருக்கிறாங்க, ஒரு பொண்ணே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வெளில தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணுக்கு பயங்கர டென்ஷன். இந்த ஆள் பண்ண இந்த பித்தலாட்டத்தை வெளில போய் எங்க சொல்றது அப்படின்னு தெரியாம பியூஷ் மனுஷ் அப்படின்ற மாதிரி ஒரு சமூகவியலாளர் இருப்பார் பாத்தீங்களா, இவர்கிட்ட சொன்ன உடனே இவர் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிற பாரு, நான் சோசியல் மீடியால போட்டு விடுறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தைரியத்தை சொல்லி இந்த விஷான் வந்து நிறைய வாட்ஸ்அப் சேட்டிங்லாம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி சோசியல் மீடியால வந்து போட்டு விட்டுட்டாரு பியூஷ் மனுஷ் அவர்கள். யார? விஷான் அவர்களை. அதுக்கப்புறம் விஷான் அவர்கள் அப்பட்டமா மாட்டிக்கிட்டாரு. லவ்ன்ற பேர்ல எதுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணை நம்ம ஏமாத்தணும், ஏமாத்துறது மட்டும் இல்லாம அவகிட்ட இருந்து காசை புடிங்கி திங்கலாமா, இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குது. உஷாரா இருங்க நண்பர்களே, நண்பிகளே. இதே மாதிரி இரண்டாவதா சொல்ல போறவரு ஒரு பிக் பாஸ் பிரபலம். அதுக்கு முன்னாடி சன் டிவில ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். இதையும் தாண்டி இவர் வந்து எப்படி வெளில சொல்லி பாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு எல்டிஐ மெம்பருங்க. அதாவது எல்டிஐ மெம்பர்னா லிபரேஷன் டைகர் ஆஃப் இந்தியா, இந்த ஒரு அமைப்பை சேர்ந்தவன், அதனால நான் ரொம்ப நேர்மையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வெளில காமிச்சுப்பாரு. ஆனா இவரோட கெரியர்ல, லவ் கெரியர்ல கிட்டத்தட்ட ஒரு 15 பொண்ணுகளை லவ் பண்ணி ஏமாத்திருக்கிறாராம். யார் தெரியுமா? இவரோட பேர் தான் விக்ரம. அதாவது பிக் பாஸ் ஃபேம், பிக் பாஸ் 6ல இவர் வந்து ரொம்ப ஃபேம் ஆனாரு. இவர் தான் வந்து டைட்டில் வின்னர் அடிப்பாருன்னு பார்த்தா இவர் ரன்னர் அப் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் இருந்தது. மக்கள் மத்தியில இவருக்கு கொஞ்சம் லைட்டான ஃபேன் பேஸ் எல்லாம் இருந்தது பிக் பாஸுக்கு அப்புறம். ஆனா இவரோட பேரு பிக் பாஸ்ல இருந்து வெளில வந்த உடனே நாரி போச்சு, நாரி. அது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 15 பொண்ணுங்களை லவ் பண்ணி ஏமாத்தினார்னு சொன்னல, அதுல ஒரு பொண்ணு போல்டா வெளில வந்து இவரை போட்டு கொடுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் லைனா எல்லா பொண்ணுகளும் இவரை பத்தி வெளில வந்து புட்டு வச்சுட்டாங்க. அதுல இவர் முதல்ல போட்டு கொடுத்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அட்வொகேட்டான கிருபா முனுசாமி அப்படின்ற ஒரு பொண்ணு தான் முதல்ல இவர் அக்யூஸ் பண்ணுச்சு. என்ன பாருங்க, ஆரம்பத்துல என்ன லவ் பண்றேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் லவ்ல இருந்தோம், நிறைய காசு அப்பப்போ செலவுகள்லாம் வாங்குவான், ஏகப்பட்ட பணங்க, லட்சக்கணக்கில் இந்த பையனுக்கும் நான் செலவு பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டிப்ரெஷன், தெரப்பி எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா இவன் யார் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியல,
இதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன் அப்படின்ற மாதிரி அவனை மிரட்டினோன்னு ஐயோன்னு கதறையாட ஆரம்பிச்சிட்டான். இதனால இவனை பாவம் பார்த்து நான் விடலாம் அப்படின்னு இருந்தேன். ஆனா என்கிட்ட வாங்கின பணத்தை இவன் எப்ப கொடுப்பான், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஏமாத்தி என்கிட்ட பணத்தை வாங்கிட்டான். ஆனா இவன் வந்து என்ன கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. சரி வாங்கின காசு ஏச்சும் திருப்பி கொடுறா அப்படின்னும் போது நான் பிக் பாஸுக்கு போறேன், போயிட்டு எப்படி நான் தான் டைட்டில் வின்னரு, வந்தவனும் ஒரு 12 லட்ச ரூபா வரும், உனக்கு செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னவன் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் வெளில வந்ததுக்கு அப்புறம் என் போனையை பிளாக் பண்ணி 3 மாசமா என் தொடர்புலே இல்ல, அவனை கான்டாக்டும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கதற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு நியூஸ் பெரிய சர்ச்சையானதுக்கு அப்புறமா ஒரு பொண்ணுங்களாம் வந்து இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னையும் அந்த ஆளை ஏமாத்திட்டான், என்னையும் லவ் பண்றேன்னு ஏமாத்திட்டான், இவ்வளவு ஏங்க LGBT கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு பெண்ணையும் வந்து இவர் ஏமாத்திருக்கிறாராம். பாருங்க, இவர் யாரையுமே விட்டு வைக்கல, எல்லார்கிட்டையும் டேட்டிங் போறது, அமௌண்ட்டை கறக்கிறது அப்படின்ற மாதிரி சுத்திட்டு இருந்தாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மாட்டினோடனே இப்ப ஆள் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அட்ரஸே எல்லாம் போயிட்டாரு. இப்ப மூன்றாவதா சொல்ல போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் ஒரு யூடியூபர், அதுக்கப்புறம் நான் விக்ரமன் சொல்றவரும் யூடியூபர் தான், ஒரு ஆண்கள் தானே, இவங்க தானே பெண்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு யூடியூபர், அப்பாவி யூடியூபரை ஒரு நடிகை ஏமாத்திருக்குது. அதுவும் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட் சினிமால அந்த பொண்ணு எப்படி ஏமாத்துச்சு அப்படின்ற ஒரு கதையை கேட்டா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ஒரு சில பேருக்கு சிரிப்பா வரும். அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடைக்கானல்ல நிம்மதியா ஒரு யூடியூபர் இருந்திருக்காருங்க. அவரோட யூடியூப் வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பப்ப கவிதை எழுதி யூடியூப்ல அப்லோட் பண்றது. இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரியே நம்ம யூடியூப் வச்சுக்காம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம், இந்த கவிதையை ஒரு நடிகையை வந்து பேசினா எப்படி இருக்கும், இன்னும் நல்லா ரீச் கிடைக்கும்னு சொல்லி அங்க இருக்கிற ஏதோ சினிமா ஏஜென்ட்டை பிடிச்சி ஒரு நடிகையை பிடிச்சிருக்காரு. இந்த நடிகையின் பேர் தான் திவ்யா பாரதி. இவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து சினிமால ஒரு பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டை கொடுத்து அப்பப்போ என் கவிதையை கொடுக்குறேன், யூடியூப்ல பேசுங்க அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலப்போகல இவங்களோட நட்பு காதலா மாறினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை வந்து இந்த யூடியூபர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்திருக்காரு. அவங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் இவர் வந்து பர்மிஷன் வாங்கிட்டாராம். அதாவது அந்த யூடியூபர் அப்பா அம்மா கிட்ட இவர் பர்மிஷன் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பொண்ணு கிட்ட எப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் பெரிய சண்டை போடுமா. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் பேசாதான் இந்த மாதிரியே தட்டி கழிச்சு நின்றுக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு பெரிய டவுட் வந்துட்டு இருக்குது, எப்போ கல்யாண பேச்சு எடுத்தாலும் ஏதாவது ஒன்று பண்றா, ஆனா நம்ம கிட்ட செலவுக்கு நிறைய காசையும் வாங்கிட்டா, அவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சர்ஜரின்னு சொல்லி நம்ம கிட்ட லட்சக்கணக்கில் காசையும் வாங்கிட்டா, இந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து அமௌண்டா வித்ரா என்ன இருக்குது, ஆனா கல்யாணத்துக்கான ஒரு ஸ்டெப்பும் நடக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்குது. அதுக்கப்புறம் ஓகே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் என்ன நடந்துக்குது, இந்த பொண்ணு என்னதான் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி கிளம்பி அந்த பொண்ணோட ஊருக்கு போய்கிறாரு, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்துல தான் இருந்துருக்குது. அங்க போய் பார்த்தா தான் தெரியுதா இந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 பசங்க வர இருக்கிறாங்களாம். இதை பார்த்து இந்த ஆள் பயங்கரமா ஷாக் ஆயிட்டுக்கிறான். அப்படியே அங்கிருந்து கிளம்பணுமா வீட்டுக்கு கூட திரும்பி போல கொடைக்கானலுக்கு நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இறங்கி இந்த பொண்ணு மேல சீட்டிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறான். இந்த போலீஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கேஸை ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் வேற போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ் முடிஞ்சுதா இல்லையான்னு தெரியல, இந்த ஆள் வந்து விட்ட பணத்தை எடுத்தானா என்னன்னு தெரியல, ஆனா இப்படியே ஏமாந்துருக்கிறாங்க, இப்படியே ஏமாத்திருக்கிறாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இப்போ 4வதா சொல்ல போறது, இதே மாதிரி ஒரு பெரிய அரசியல்வாதி கிட்ட ஒரு நடிகை ஏமாந்த கதை. இது ஒரு பழைய கதையா இருந்தாலும் மறுபடியும் புரட்டி போடுறேன். அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நாடோடிகள் அப்படின்ற ஒரு படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல வந்து ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும், சாந்தினி, அதாவது அந்த லவ்வரா நடிச்சிருக்கும் பாத்தீங்களா. இந்த பொண்ணு வந்து பேசிக்கலி பாத்தீங்கன்னா ஒரு மலேசியன் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மலேசியன் எம்பசியில வேலை பார்த்துருக்குது. அப்போ அந்த மலேசியன் எம்பசிக்கு அடிக்கடி வந்துட்டு போறவர் தான் ஏடிஎம்கே முன்னாள் அரசியல் பிரமுகர், அதாவது ஐடி மினிஸ்டர் அந்த காலகட்டத்தில் அப்படின்றாங்க. இவர் வந்து அடிக்கடி அந்த எம்பசிக்கு வந்துட்டு போற காலகட்டத்தில் 2017 இவங்களுக்குள்ள ஒரு நல்ல காதல் மலர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெசன்ட் நகர்ல ஒரு வீடு எடுத்து இவங்க ஒரு சில வருஷங்கள் லிவிங் டுகெதர்ல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு 3-4 தடவை பிரெக்னன்ட் ஆகி அபார்ஷன் வேற பண்ணிருக்குது. இந்த பொண்ணுக்கும் பொறுமையாந்து போச்சு போல இருக்குது. இன்னும் இந்த ஆளு எப்ப பாரு அபார்ஷன் பண்ண வைக்கிறான், எப்பதான் நம்மளுக்கு கல்யாணம், சீக்கிரம் முடிவு சொல்லு அப்படின்னு கேட்டதுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் 2021 2 பேருக்கும் பிரேக்கப்பும் நடந்துட்டு இருக்குது. கேட்கறதுக்கு ஏதோ கௌதம் மேன லவ் ஸ்டோரி மாதிரி இல்லைங்க, பாருங்க அப்படியே நடந்திருக்குது. நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணு என்ன முடிவு பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாரு லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு, லிவிங் டுகெதரும் பிரேக்கப் ஆயிடுச்சு, நான் வந்து என்ன பண்றது உன்னை விட்டு போறேன் அப்படின்னதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு, மிரட்டி இருக்கிறாரு, ஒழுங்கா நீ இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது, இங்க இருந்து நாட்டை விட்டே ஓடி போயிடு அப்படின்ற மாதிரி த்ரெட்டன் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்ட நியூட் போட்டோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் லீக் பண்ணிடுவேன் நெட்ல அப்படின்ற மாதிரியும் மிரட்டிக்கிறாரு. இதனால செம்ம காண்டான அந்த சாந்தினி நடிகை என்ன பண்ணிருக்காங்கன்னா, இரு என்ன மிரட்டுறியான்னு சொல்லி நேரா மீடியா கிட்ட போயிட்டாங்க, கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து அரசியல் பிரச்சனை அப்படின்றனால கொஞ்சம் காலகட்டத்தில் ஊத்தி மூடப்பட்டு விட்டது. பாருங்க, பழகிறதெல்லாம் கரெக்டா பழகணும். இந்த மாதிரி நியூட் போட்டோஸ்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்க கூடாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே நம்பாதீங்க. இப்போ 5வதா சொல்ல போறது ஒரு டிவி சீரியல் நடிகை. இந்த பொண்ணோட பேரை சொல்றதுக்கு பதிலா இவங்களை சீட் பண்ணாம பாரு, அவன் பேரை நான் சொல்றேன், அவனோட பேர் தான் அர்ணவ். அந்த ஆளும் பாத்தீங்கன்னா ஒரு டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேரும் ஒரே சீரியல்ல 2 பேரும் சேர்ந்து நடிக்கும் போது 2 பேருக்கும் ஒரு காதல் வந்து விட்டது. காதல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு பேசிக்கலி ஒரு முஸ்லீம் பொண்ணா,
அதுக்கப்புறம் நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணணும்னா இந்துவா நீ கன்வெர்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் கூறி அந்த பொண்ணு இந்துவா கன்வெர்ட் ஆயிருக்குது. கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் லிவிங் டுகெதர்ல இருந்தவங்க இந்த பொண்ணு வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்குதுப்பா. பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் எப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கேட்டா அதோட ஆள் அப்ஸ்காண்டான். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் போனை சுவிச் ஆஃப் பண்ணி ஆள் எங்க இருக்கானே தெரியலையாம், பயந்துட்டு இருக்குது இந்த பொண்ணு. அதுக்கப்புறம் பிரெக்னென்ட் ஆயிருக்கு, குழந்தை பெற்றுக்கணும், யாரு புருஷன் கேட்பாங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லணும்ல, அது மாதிரி சொல்ல முடியாம ரொம்ப கவலையில இருந்து சிக்காயி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் வர பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி அர்ணவனு ஒருத்தர் சீரியல் நடிகர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை போடுங்கனா அவங்க ஊர்ல வீடு கட்டுறதுக்கே நான் தான் கொரோனா டைம்ல அவனுக்கு ஷூட்டிங் இல்லாதப்போ நான் போய் ஷூட்டிங் நடிச்சு அவனுக்கு எல்லாமே கொடுத்தேன். கடைசியில எனக்கு குழந்தை பிறக்க போது நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாங்க இதோட முடிச்சிக்கலான் இருக்கோம், ஆனா அவன் மேல நீங்க தகுந்த ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு போல்டா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. இது வந்து மீடியால அந்த காலகட்டத்தில் பயங்கர பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2 பேருமே பெருசா நடிக்கல. அந்த பொண்ணு வந்து சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கு. அர்ணவ் தான் எங்க போனாருன்னு தெரியல. இப்ப அடுத்ததாக 6வதா சொல்ல போறது நடிகை மீனா அவர்களை பத்தி. ஏன்பா இந்த அம்மாக்கு என்னப்பா குறைச்சல், இவங்களை யாரெல்லாம் ஏமாத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து அடுத்தவங்களை ஏமாத்தினாங்களா இல்ல இவங்கள வேற யாராவது ஏமாத்தினாங்களா அப்படின்றது தான் பெரிய டவுட்டாவே இருக்குது. அது என்னன்ற கதையை இப்ப நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இவங்க யாரை ஏமாத்தினாங்க இல்ல இவங்களை யாராவது ஏமாத்திட்டாங்களான்னு. அதாவது 1990வது வருஷம் ரொம்ப முன்னணியில இருந்த நடிகை தான் நடிகை மீனா அவர்கள். கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலே 40 படங்கள் இவங்க நடிச்சாங்க ஹீரோயினாக. இந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து முதல்ல மோகன்லால் அவர்கள் லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. அதுக்கப்புறம் அதை மறுத்து விட்டார்கள் மீனா அவர்கள். இதனைத் தொடர்ந்து கன்னட நடிகரான ரவிச்சந்திரன் அவர்களும் மீனாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் அந்த காலகட்டத்தில் பரபரப்பா போச்சு. இது வந்து எப்போ முறியடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுதீப் இருக்கார்ல கன்னட நடிகர், அவருக்கும் மீனாக்கும் கல்யாணம்பா அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. அதையும் மறுத்தார்கள் மீனா அவர்கள். இது எல்லாமே தாண்டி போய் ஒரு காலகட்டத்தில் பிரபுதேவாவும் மீனாவும் ரொம்ப அந்யூன்யமா பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல பிரபுதேவாவும் மீனாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிரபுதேவா கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் பிரபுதேவா அவர்களுக்கு கல்யாணம் ஆகி 3 குழந்தைகளும் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு ரெடியா வந்து மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவுல பிரபுதேவா நீ இருந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்த நடக்கும் போதே பிரபுதேவா அவர்களோட மனைவி அப்பவே உஷாராயிருக்கணும். நயன்தாரா வரைக்கும் இழுத்துன்னு போயிருக்காது அவங்க அப்பவே உஷாராயிருந்தா. ஏன்னா மனுஷன் அப்பவே அவங்களை விட்டு மீனா கூட ஓடி போற ஐடியால இருந்துருக்காரு. அதுக்கப்புறம் மீனா அவர்களுக்கு யாரோ ஒரு நெருங்கிய நண்பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அங்க பேரு பிரபுதேவாவை கல்யாணம் பண்ண போற, அவன் மோசமான சீட்டு, ஐயோ உன்னை ஏமாத்தி போடுவான், அவனெல்லாம் கல்யாணம் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் மீனா அவர்கள் பிரபுதேவா அவர்களை கைட்டு விட்டார்கள். இதுல யாரை கைட்டி விட்டா யாரை ஏமாத்தனா அப்படின்றத கண்டுபிடிக்கும் பார்ப்போம். கண்டுபிடிச்சா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இப்போ 7வதா சொல்ல போறது தாங்க ஒரு பெரிய சதுரங்க வேட்டை கதை. இந்த கதையை வந்து நானே வந்து சில வீடியோக்களை கேட்டு ஒரு சில புக்ஸை படிச்சு நிறைய ஆர்டிகளை படிச்சு கேட்கும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இதை பத்தி தனியா ஒரு படமே எடுக்கலாம். நான் கூட ஃபியூச்சர்ல கொஞ்சம் அமௌண்ட்லாம் வந்தா இவரை பத்தி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட பாலிவுட் நடிகைகள், ஹாலிவுட் நடிகைகளா, கோலிவுட் நடிகைகள்லாம் பயங்கரமா இவர் வந்து ஏகப்பட்ட பணம் கொடுத்து லவ் அப்படின்ற பேர்ல ஏமாத்திருக்கிறாரு. ஆனா அந்த நடிகைகளோட லிஸ்ட் வந்து பெருசா வெளிவரல. வெளிவந்த ஒரே ஒரு நடிகையின் பேர் தான் ஜாக்லின் பெர்னாண்டஸ் அப்படின்ற ஒரு நடிகை. அவங்க தமிழ்ல இது வரைக்கும் எந்த படத்திலும் நடிச்சது இல்லை. பாலிவுட்ல நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. ஆனா ஏமாத்தன அந்த ஆசாமி வந்து நம்ம ஊர் ஆள் தான். அவர் யார் தெரியுங்களா? அவரோட பேர் தான் சுகேஷ் சந்திரசேகர். ஐ மீன் சவுத் இந்தியன், தமிழ்நாடுக்காரர் கிடையாது. பேசிக்கலி ஃப்ரம் பெங்களூர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை பத்தின கதை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் அவர் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணார் அப்படின்றத இந்த வீடியோல சுருக்கமா சொல்லிடுறேன். அதாவது இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. யாரை கல்யாணம் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான நடிகையை தான் கல்யாணம் பண்ணாரு. அவங்களோட பேர் தான் லீலா மரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லீலா மேரின்றாங்க. இவங்களை வந்து நீங்க கண்டிப்பா தமிழ் படத்துல ஒரு படத்துல பார்த்திருப்பீங்க, பிரியாணி அப்படின்னு ஒரு படத்துல. இந்த படத்துல வந்து நம்ம கார்த்தி அவர்கள் அவர் வேலை செய்யற கம்பெனில ஒரு 3 ஃபிகர்களை வந்து டாவடிப்பார்ல, அந்த பெண்களில் ஒரு பெண் தான் இந்த லீலா மரியா. கொஞ்சம் டஸ்கியா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட கணவர் தான் இந்த சுகேஷ் சந்திரசேகர். இவர் வந்து சதுரங்க வேட்டையில் வரா மாதிரி ஒரு பெரிய கான்மேனுங்க. அதாவது எவன் ஆப்படுறானோ எல்லாரையும் வந்து பெரிய லெவல்ல ஏமாத்துறது. இப்படி ஏமாத்தியே கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு வெயிட். சொத்து சேர்த்தது மட்டும் இல்லாம இவருக்கு பிடிச்ச மாதிரி எந்தெந்த பாலிவுட் நடிகைகள், கோலிவுட் நடிகைகள் எல்லாம் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாரையும் காசு செலவு பண்ணி பயங்கரமா உஷார் பண்ணிடுவாரு. அது மாதிரி இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் உஷார் பண்ண நடிகை தான் ஜாக்லின் பெர்னாண்டஸ். இவங்க கிட்ட போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சன் டிவி தெரியலங்க, சன் டிவி, அந்த சன் டிவியோட ஒன் ஆஃப் த டைரக்டர் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் அந்த பொண்ணு அப்ராணித்தனமா, நீ தான் டைரக்டரா, ஐயோ சன் டிவி எவ்வளவு பெரிய நிறுவனம் அப்படின்னு வாய பொழந்திருக்கு. இதை நம்ம ஊர் பொண்ணுகிட்ட சொல்லியிருந்தா செருப்பு கட்டி அடிச்சிருக்கோம். ஆனா பாலிவுட் பொண்ணு ஏமாந்தது இந்த ஒரு வார்த்தையிலேன்னு கேட்டீங்கன்னா இல்ல. இது நிரூபிக்கிறதுக்கு இவர் என்னென்ன தெரியுங்களா பண்ணியிருக்காரு? ஏகப்பட்ட எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸை வந்து வாரி இறைச்சிருக்காருங்க. உதாரணத்துக்கு இந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட
5.5 கோடி ரூபாய்க்கு நகைகள் ஜுவல்லரி மட்டும் வாங்கி கொடுத்துருக்காரு. இது போதுமே. ஆனா இது மட்டுமா? இது மட்டும் இல்லங்க, ஒரு அரேபிய குதிரை வாங்கி கொடுத்துருக்காரு. அரேபிய குதிரை அப்படின்ற மாதிரி நம்ம வாய் வார்த்தையால தானே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அரேபிய குதிரையோட விலை 54 லட்சம் ரூபாவாம். அது கிஃப்ட் பண்ணிக்கிறாரு. இது மட்டும் இல்லாம டர்க்கி கேட்டு, டர்க்கி பூனை, பக்கத்துல படுக்க வச்சு தூங்குற பூனை 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காரு. BMW காருங்க, கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள BMW கார் வாங்கி கொடுத்துருக்காரு. இதையும் தாண்டி இந்த பொண்ணை உசார் பண்றதுக்கு பதிலா அவங்க அம்மா அப்பாவை நம்ம உசார் பண்ணோம் அப்படின்னு விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அவர் சொல்ற அட்வைஸை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இவங்க அம்மா அப்பாவுக்கு பெக்ரின்ல இருக்கிற அம்மாக்கும் ஒரு காரு, அப்பாவுக்கும் ஒரு காரு, மொத்தமா சேர்த்து அந்த காரோட மதிப்பு 3 கோடி ரூபாய். இது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால இவங்க அண்ணங்காரம், அவருக்கு 55 லட்ச ரூபாய்க்கு ஒரு காரு. இது மட்டும் இல்லாம அவங்க அம்மா அப்பாவுக்கு 4.5 கோடி ரூபாய்க்கு அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துக்கிறாரு. இதையும் தாண்டி இந்த ஜாக்லின் பெர்னாண்டஸ்க்கு அப்பப்ப கேட்கும் போதெல்லாம் குச்சி பேக், ஷூவு, வாட்ச்னு வாரி இறச்சிருக்காரு மனுஷன். இது எல்லாமே செஞ்சது வெறும் ஒரே வருஷத்துக்குள்ள. இவ்வளவு செலவு பண்ணா ஹாலிவுட் நடிகையில உசாராயிடும், பாலிவுட் நடிகை உசாராவாதா? இந்த மாதிரி உசார் பண்ணி சுத்திட்டு இருக்கும் போதுதான் மனுஷன் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி திகார் ஜெயில அவரை போட்டாங்க. சிபிஐ வந்து விசாரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ என்ன பண்ணிருக்காங்க, இவரோட லிங்க்ல யார் இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த நடிகை இருக்குதுன்னு இந்த நடிகை விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுதா அவர் வந்து சன் டிவி டைரக்டர் தானே சொன்னாரு. அவரோட பேர் கூட சுகேஷ் சந்திரசேகர் கிடையாதுங்க, சேகர் ரத்னம் ஏதோ சொன்னாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிருக்குது. ஆனா அம்மா நீ ஏமாறலமா, இந்தியால ஏகப்பட்ட பொண்ணுங்க ஏமாந்துருக்குது. இந்த மாதிரி செலவு பண்ணி இந்த மனுஷன் 2500 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சிபிஐல சொன்னவனதான் இந்த பொண்ணுக்கு தூக்கி வரி பிடிச்சான். அது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து சுத்தனல்ல, நல்லா காசு வச்சிருக்கிறல்ல, உனக்கும் ஜெயில் தண்டனை இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணையே மட்டிட்டு போயிறாங்க. சோ இந்த மாதிரி இந்த பொண்ணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு பேர் புகழுக்கு ஆசைப்பட்டு ஒரு கான்மேனான சுகேஷ் சந்திரசேகர் கிட்ட ஏமாந்து விட்டது. சோ இது ஒரு பெரிய நூதன மோசடி இல்லைங்க, ரொம்ப வித்தியாசமாகுது. ஆனா இவ்வளவு செலவு பண்ணுமா, கொஞ்சம் யோசிச்சுவாங்களேன். சோ நண்பர்களே, இந்த லிஸ்ட்ல வெறும் 7 பேரை தான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவை பார்ட் 2 நான் தயாரிக்க போறேன். ஸோ பார்ட் 2லயும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம். யாரெல்லாம் வந்து சீட் பண்ணப்பட்டார்கள், லவ் காதல் அப்படின்ற பேர்ல எந்த அளவுக்கு பெரிய ஸ்கேம்லாம் நடந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பேசுவோம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போட்டு வழக்கம் போல நம்ம சேனல் சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.